அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் 2 அதை பத்தி தான் பெருசா ஹைலைட்டடா பேசுறாங்க. அதுலயுமே ஃபேன்ஸ் நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்தியன் 2 ஏன் ரஹ்மானே கம்போஸ் பண்ணிருக்க கூடாது? ஏன்னா இந்தியன் அப்படிங்கிற திரைப்படத்துடைய லெகசி என்ன, அதை பத்தின புரிதல் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஓகேங்களா, 28 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் அப்படிங்கிற திரைப்படம் ஒரு பயங்கரமான ஸ்டாண்டை கிரியேட் பண்ண திரைப்படம். அதை தொடர்ந்து அதோடைய சீக்வலா வர்ற திரைப்படத்துக்கும் எக்ஸ்பெக்டேஷன் ஹெவியா இருக்கும். ஆனா பல இசையமைப்பாளர்கள், பல முன்னணி இசையமைப்பாளர்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ வந்து இசையமைப்பாளர்கள் வந்து தன்னுடைய இசையில பயங்கரமான விஷயங்கள்ல புதுமைகளும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் இப்ப இருக்கிற இந்த இளம் தலைமுறையை விரும்புற அனிருத் அவர்களுக்கு இசையமைப்பு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பல தரப்புல இருந்து கேள்வி வந்துச்சு. அதுக்கப்புறம் சங்கர் சார் வந்து அதை வந்து முற்றுப்புள்ளி வச்சாரு. எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய தரப்புல இருந்து ஒரு சரியான விளக்கம் கொடுத்தாரு. ஆனா ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரஹ்மான் அவரே வந்து இந்தியன் 2 கம்போஸ் பண்ணா எப்படி இருந்திருக்கும், அதுவே பண்ணிருக்கலாம். இந்தியன் 2 இல்லைனாலும் இப்போ அடுத்து இந்தியன் 3 படம் வரப்போகுது, அதுக்கும் ஏஆர் ரஹ்மானே அதுக்கு வந்து அதுக்காவது ஒரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து இசையமைச்சா என்ன அப்படின்னு பல பேர் மத்தியில இந்த கேள்வி ஒழிச்சிட்டு இருக்கு. சரி, ரஹ்மான் இப்போ என்னதான் சம்பவம் பண்ண போறாரு? இசையத்தை எல்லாருமே ரஹ்மான் சொல்றீங்களே, ரஹ்மான் வந்து இப்போ அடுத்து என்ன படத்துக்கு சம்பவம் பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நடிப்பின் அசுரன் தனுஷ் அவர்களுடைய 50வது திரைப்படமா வெளியாக போற, ஓகேங்களா, அவருடைய இயக்கத்துல வெளியாக போற ராயன் அப்படிங்கிற திரைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னா இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இணைந்து பணியாற்றி இருக்காப்ல. கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு எந்த ஒரு ப்ரமோஷன்ஸ் இன்னும் வரல. காரணம் என்னன்னா, அவர் ஆல்ரெடி இன்னொரு படத்துக்கு கமிட் ஆயிருக்காரு, குபேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் ஃபீச்சர்டு தெலுங்கு ஃபிலிம். ஓகேங்களா, தமிழ் வித் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லையுமே பைலிங்குவல்ல நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ தட் இந்த ராயன் திரைப்படத்தில் அவர் அவ்வளோவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் இந்த படத்தோடைய தயாரிப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸ், கலாநிதி மாறன் அவர்கள். கரெக்டான ஒரு திரைப்படத்துக்கு ப்ரமோஷன் பிராண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம சன் பிக்சர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. பயங்கரமாக ப்ரமோட் பண்ணுவாங்க. அதில் ப்ரமோட் பண்ணுற விதத்தில் பெஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிங்கிள் ட்ராக் சன் டிவியோட யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆனிச்சு, அடங்காத அசுரன் அப்படின்ட்டு. படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன் ஹைப்பு எதுவுமே ஏறாம ஒரு மாதிரி, ஆனா இந்த படம் ஏதோ ஒன்று பெருசா சம்பவம் பண்ண போகுது அப்படின்னு ஒரு மினிமம் கேரண்டி சம்பவம் கொடுக்குற மாதிரி தான் அந்த சிங்கிள் ட்ராக் இருந்துச்சு. அதுலயும் ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் ஸ்டைலே வேற மாதிரி இருந்துச்சு. தனுஷ் அவருடைய முந்தைய திரைப்படத்துல இருக்கிற பாடல்கள் மாதிரி அந்த அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். சிங்கிங்லையும் சரி, அவருடைய சாங்கோடைய ஃபார்மேட்டுக்கும் வேற ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல, அந்த பேட்டர்னை மொத்தமா இந்த ராயன் திரைப்படத்தில் உள்ள பாடல்கள் மொத்தம் 5 பாடல்கள், அந்த 5 பாடல்கள்லையுமே அதோட ரிஃப்ளெக்ஷன் நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே, ராயன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா கேங்ஸ்டர் மூவி. அதாவது லாஸ்ட்டாக வந்து அவர் வந்து என்ன படம் நடிச்சிருந்தாருன்னா கேப்டன் மில்லர் நடிச்சிருந்தாப்புல. அது வந்து ஒரு சரியான இது போல, சரியான யாரும் ரிசீவ் பண்ணல. ஆனால் அந்த கேப்டன் மில்லர் பண்ணி முடிச்சு அடுத்த கையோட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான நாட்களில், ரொம்ப டைம்லாம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்காம ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. ராயன் அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமு. அந்த கேங்ஸ்டர் ஃபிலிமில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஆக்டர்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க. நிறைய போஸ்டர்ஸும் ரிலீஸ் ஆனிச்சு. ராயன் திரைப்படத்துக்கான நிறைய போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆனிச்சு. ஒன்னொன்னா கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க, எந்தெந்த ஆக்டர் என்னென்ன கேரக்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தனுஷ் அவர்கள் வந்து ராயன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வரப்போறாரு நினைக்கிறேன். அபர்ணா முரளி வந்து அவங்க வந்து நடிக்க போகிறதா கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சந்தீப் கிஷன், அப்புறம் காளிதாஸ் ஜெயராம் அவர்கள், அவங்க வந்து தனுஷோடைய இதுலேயே வந்து தனுஷ் கூடயே வர்ற கேரக்டராக நான் பார்க்குறேன். அண்ட் வந்து எஸ்ஜே சூர்யா ஒரு கேரக்டர் நெகட்டிவ் ரோல் நடிக்கிறாரு. ராஜ் அவர்கள் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வரலட்சுமி சரத்குமார், அப்புறம் துஷேராவா சம்திங் அந்த ஹீரோயினை வந்து நடிக்கிறாங்க. ஓகேங்களா, இது மாதிரி ஒரு நட்சத்திர பட்டாளங்கள் உள்ள இறங்கி நிறைய முன்னணி நடிகர்கள்லாம் நடிக்கிற ஒரு திரைப்படம். சன் டிவியோடைய சேட்டலைட் ரைட்ஸ் வித் நெட்ஃப்ளிக்ஸோடைய ஓடிடி ரைட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு இது பண்ணுறாங்க. இந்த படம் பெருசாக எதுவுமே ப்ரமோட்டே பண்ணாத அளவுக்கு. காரணம் என்னன்னா, படத்தில் எந்த ஒரு ட்ரைலரோ இல்லை ஒரு சின்ன டீசரோ எதுவுமே ரிலீஸ் பண்ணாமல் சும்மா ஒரு பிளைண்டாக நமக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இப்போ எல்லாருமே இந்தியன் 2ன்னு எல்லாருமே இந்த சினிமாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப இப்போ திடீர்னு நான் ராயன் அப்படின்னு உள்ள இறங்கினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீசெண்டாக தான் அதை வழி நடத்துகிறாங்க. அதுவும் சன் பிக்சர்ஸ் அவங்க வந்து ரொம்ப கான்சியஸாக இதை ஒரு ஷார்ட் டேர்மில் ரொம்ப ஷார்ட்டான ப்ரொமோஷனில் ஒரு பிக் ஸ்க்ரீனில் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனை நம்மளுக்கு கொடுக்க போகிற மாதிரியான ஒரு விஷயத்த செய்ய போகிறாங்க. சைலண்டாக ஸ்கோர் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி 6 months பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் பெருசாக எந்த படமும் பெருசாக எந்த ஒரு ஹிட்டும் கொடுக்கல. இப்போ லாஸ்ட்டாக வந்த கருடன் மற்றும் மகாராஜா இந்த 2 திரைப்படம் தான்
கம்பேக் கொடுத்துருக்கு. அதோட இப்போ இந்தியன் 2 கம்பேக் கொடுக்க போகுது. அதோட இப்போ இந்த ராயன் திரைப்படம் இந்த மாசத்துல ஒரு பயங்கரமான படமா மாறப்போகுது. ஏன்னா ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் சொல்லியிருக்காங்க. தனுஷ் அவர்களுடைய டைரக்ஷன்ல பண்ற 2வது திரைப்படம். அதுக்கடுத்து ஒரு லவ் சப்ஜெக்ட் ஒன்று பண்ண போறாரு 3வது திரைப்படமா. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ் நடிக்க வைக்க போறாராம். இந்த ராயன் திரைப்படத்துடைய டீசரோ ட்ரைலரோ எதுவுமே ரிலீஸ் ஆகல. இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போஸ்டர்ஸ், சும்மா அந்த கேரக்டருக்கான போஸ்டர்ஸ் அது ஒன்று, அண்ட் வந்து ஒரு சிங்கிள் ட்ராக் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, அடங்காத அசுரன். அந்த சாங் பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் அவர்களும் தனுஷ் அவர்களும் இணைந்து பாடிய பாடல், இணைந்து பாடிய முதல் பாடல். இது வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து பாடினா இன்னொரு நடிகரோட சேர்ந்து பாடினது கிடையாது, ரைட்? அதை வந்து இந்த படத்துல அதை பிரேக் பண்ணியிருக்காரு தனுஷ் அவர்கள். அப்படி கேட்கலாம், அவன் ஆடியோ லான்ச்சில் வந்து ஏஆர் ரஹ்மானும் வடிவேலும் சேர்ந்து பாடியிருக்காங்களே, அப்போ அது வந்து ஏஆர் ரஹ்மான் கரியர்ஸ்ல இது கிடையாது அப்படின்னா அது ஒரு கான்செப்ட் மாதிரியான ஒரு விஷயத்துல பண்ணது. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் அவர்கள் வந்து ஏஆர் ரஹ்மானோட சேர்ந்து இந்த படத்துல பாடியிருக்காரு. இது வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் வந்து எந்த நடிகரோட சேர்ந்து இணைந்து பாடினது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் அவர்களோட லிரிக்ஸ்ல அடங்காத சுரந்தா அப்படின்னு வர்ற அந்த சாங் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் 2 பேருமே நீயா நானான்னு போட்டி போட்டு பாடின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா லிரிக்ஸ் தனுஷோடது, ஃபீலும் தனுஷ் அவர்களோடது, டைரக்ஷன்ல அவர் தான். ஸோ இந்த சீனை எந்த சுச்சுவேஷனுக்கு இந்த சாங் எழுதியிருப்பாருன்னு அவருக்கு தான் அந்த நாலேஜ் இருக்கும். இவருக்கு மியூசிக் நாலேஜ் ஜாஸ்தி. இந்த சாங்க்கு நான் தான் டியூன் போட போறேன், நான் கொடுக்குற டியூன்ல நீ எப்படி பாட போற அப்படின்னு 2 பேருக்குள்ளே ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி, நீயா நானான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த அடங்காத சுரந்தா அந்த வாய்ஸுக்கு வந்து தனுஷ்க்கு மட்டும்தான் செட் ஆனிச்சு. ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு வந்து அவர் ஒரு பேட்டர்ன்ல பாடினாரு. ஆனா அந்த சைட்ல இருக்கிறது போகி 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 அப்படின்னு வரும். அது எங்க பச்சான் எதுல பச்சான் எங்க போவேன் எங்க போகி 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 அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருப்பாரு. அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து உசுரே நீதானே நீதானே அதுக்கெல்லாம் ஏஆர் ரஹ்மான் வந்து எங்கேயோ பிக்காச்சோ லெவலுக்கு போயிட்டாரு. அப்படி லெவலில் பயங்கரமாக இது பண்ணியிருப்பாப்புல. அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மரண குத்திருப்பாப்புல. ஓகேங்களா? இது 2 பேருமே வந்து அவங்கவுங்க போர்ஷனில் அவங்கவுங்களுக்குன்னு என்ன பெஸ்ட் இருக்கோ அந்த பெஸ்ட்டை வந்து பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே தனுஷே வந்து டயர்டாகி எப்பா உங்கள் அளவுக்குலாம் என்னால் பாட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இடையில கோரஸ்ல எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாரு இந்த பாட்டில். அந்த அளவுக்கு ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிறவரு ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மியூசிக் டைரக்டர் நிரூபிச்சிருக்காரு. நமக்கு பார்த்தா பாட்டில் அந்த ரிஃப்ளெக்ஷன் பயங்கரமாக தெரிஞ்சிச்சு. நீயா நானா போட்டி இருந்துச்சு 2 பேருக்குள்ள. படத்தோட விஷுவலைசேஷன்ல தான் அந்த நீயா நானா போட்டி இருந்து எப்படி வெற்றி அடைஞ்சதா இல்லையான்னு தெரியும். ஏன்னா எந்த சுச்சுவேஷனுக்கான அந்த பாட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செலிப்ரேஷன் இருக்கு. அந்த செலிப்ரேஷன்ல கேரக்டருக்கு ஒரு இன்ட்ரோ சாங் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அந்த படத்துல இன்னும் எந்த ஒரு டீசரோ எந்த ஒரு ட்ரைலர் எதுவுமே ரிலீஸ் பண்ணாம சும்மா ஒரு ஃபிளாட்டா இருக்கிறதுனால என்னால ஒரு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல. ஓகேங்களா? 2வதா பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் பாக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு சாங். இது யாருக்கு அந்த சுச்சுவேஷன் வருது அப்படின்னா எந்த காம்பினேஷன்ல வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சந்தீப் கிஷன் மற்றும் அபர்ணா பாலமுரளி அவங்களுடைய காம்பினேஷன்ல இந்த பாட்டு வருது. இது ஆக்சுவலா ஒரு கானா சிங்கருடைய லிரிசிஸ்ட். அவர் தான் வந்து கானா காதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லிரிசிஸ்டா இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடிஷன்ல செலக்ட் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு பாடல் வந்து அவர் எழுதி கொடுத்துருக்காரு. அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சந்தோஷ் நாராயணன், ஸ்வேதா மோகன் அவங்க 2 பேருமே பாடியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பாடல் வந்து நல்ல ஒரு எப்பயுமே ஒரு கானா வரிகளை மெலோடியா கொடுத்த பெருமை என் தலைவன் ரஹ்மானுக்கே போய் சேரும். ஒரு ஹை கிளாஸான சாங் எப்பயுமே ஒரு கிராமிய பாடலாக இருந்தாலும் அது ஒரு ஹை கிளாஸாக கொடுக்கணும், ஏலேருந்து சி ஆடியன்ஸ் வரைக்குமே போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பயங்கர கான்சியஸாக இருப்பாப்புல. அந்த இதுக்கு அந்த மித்துக்கு எந்த ஒரு களங்கம் வராமல் இந்த கானா பாட்டை ஒரு மெலோடி ட்ராக் மாதிரி கொடுத்து நம்மளை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாப்புல. அதுவும் சந்தோஷ் நாராயணன் வாய்ஸ் ப்ளஸ் ஸ்வேதா மோகன் அவங்களோட வாய்ஸில் அது பயங்கரமாக அந்த சாங் வந்து ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் வந்து 3வதா ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட அப்படியே ராயன் ரம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் அறிவு அவருடைய லிரிக்ல அவரே பாடி பர்ஃபார்ம் பண்ண ஒரு பாட்டு. மாமன்னன்ல பயங்கரமா ஒரு சாங் கொடுத்துருப்பார்ல, ஏ மன்னா மாமன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கு அடுத்ததான் அந்த ஒரு வெற்றி கூட்டணி வந்து வருது. ஆனா எனக்கு வந்து இந்த சாங் கேட்கும் பொழுது, இந்த ராயன் ரம்பிள் அப்படிங்கிற அந்த சாங் கேட்கும் பொழுது உண்மையிலேயே ஏஆர் ரஹ்மான் தான் கம்போஸ் பண்ணதா? ஏன்னா அங்கங்க சந்தோஷ் நாராயணனுடைய அந்த டச்னு ஒன்று இருக்கும்ல கிட்டே இருந்துச்சு. ஜகமே தந்திரம் திரைப்படத்துடைய டச் அங்கங்க அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த நம்ம திருக்குறள் அறிவுடைய சாங்ல அந்த தீங்கு தாக்க தாக்க அப்படின்னு சொல்லி ஒரு சாங் ஒன்று வரும் ஜகமே தந்திரத்துல. அந்த சாங்கோடைய டச் எங்கேயோ அடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா அந்த படம் கேங்ஸ்டர் ஃபீல் அப்படிங்கிறதுனால தனுஷ் அவர்களுடைய ஃபீலுக்கு கரெக்டாக அந்த படத்துல சாங் கொடுத்துருக்காப்புல.
இந்த அதுக்கடுத்து 3ஆவது ட்ராக் இந்த மாதிரி இருந்துச்சு. நல்லவும் கேட்கறதுக்கு எந்த ஒரு நாய்ஸ் டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு அந்த சாங்ஸோடைய சவுண்டிங்ஸ் எல்லாமே. அந்த அளவுக்கு பயங்கரமாக மிக்சிங் பண்ணியிருக்காங்க. மாஸ்டரிங் சூப்பராக இருந்துச்சு. ஒரு சாங் மாஸ்டர் ஆகி வரும்பொழுது காதுக்குள்ளே ஹெட்ஃபோன் போட்டு கேட்கும்பொழுது அப்படியே ஒரு மாதிரி இறைச்சலாக இருக்கும். அந்த எந்த ஒரு இறைச்சலும் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான ஒரு சாங் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க ராய் அண்ட் ரம்பிள். அதுவும் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ரேப் லிரிக்ஸை மையமாக வச்சு தான் அந்த சாங் வரும். ரேப் இருக்கும், அங்கங்கே மியூசிக்லாம் கொஞ்சம் அப்படியே ராவாக இருக்கும். ஒரு மாதிரி ராவாக நமக்குள்ளே ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து அடுத்த 4வது சிங்கிள் என்னன்னா ஓடாதடா ஓடாதடா அப்படின்னு இருந்துச்சு. அந்த டைட்டிலே மாதிரி விசித்திரமா இருக்கல. அந்த பாட்டை கேட்கும் போது எனக்கு அந்த விசித்திரமா தான் இருந்துச்சு. அந்த வாய்ஸையும் அந்த இன்ஸ்ட்ருமெண்டலையும் அப்படியே ஃபியூஷன் பண்ணியிருப்பாரு ஏஆர் ரஹ்மான். அப்படியே ஃபியூஷன் பண்ணியிருப்பாரு, ரெண்டையும் இணைச்சிருப்பாரு. எது இன்ஸ்ட்ருமெண்டலாக இருக்குது எது வாய்ஸ்னே நம்மளால் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஓடாதடா ஓடாதடாட்டு என்னால் பேசும்போதே அது வளருது. அது எப்படி கரெக்டாக ஓடாதடா ஓடாதடா அப்படிங்கிறத வந்து அந்த லிரிக்கோடு எடுத்து அது வந்து கரெக்டாக வந்து அந்த இது கொண்டு வந்து ஒரு ரேப்பை கொடுத்துருக்காங்க. அதுவும் ஏடிகே ஆரியன் தினேஷ் கனகரத்தினம் அப்படிங்கிற ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் சிங்கர், ஓகேங்களா, ஸ்ரீலங்கன் இலங்கை தமிழ், ஓகேங்களா. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேப்புக்குன்னு பேர் போட்டவர், ரேப் மிஷின் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தனி பட்டமே இருக்கு. அவருடைய லிரிக் வோக்கல்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியாக பின்னி படலை எடுத்திருப்பாப்ல. அதில் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய அந்த சவுண்டிங்ஸ் இந்த பாட்டில் பயங்கரமாக சவுண்டிங்ஸை கொடுத்து, அதாவது ஒரு மாதிரி படத்தை வந்து நல்லா டைட்டாக போயிட்டு இருக்கிறப்ப அந்த படத்தோட நம்மளை வந்து உட்கார வச்சு, அதாவது இந்த எப்படி சொல்றது, இந்த சீட்டோட எட்ஜில் கார்னரில் இப்படி உட்காந்து படத்தை கியூரியஸாக பார்ப்பாங்க தெரியுமா, அந்த கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்காகவே உள்ள ஒரு சாங்காக இந்த ஓடாதடா ஓடாதடா சாங் இருந்துச்சு, ஓகேங்களா. அது நான் கேட்கும்பொழுது எனக்கு அந்த ஃபீல் தான் வருது. இப்போ நான் இந்த படத்தை போய் 26ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 ஃபர்ஸ்ட் ஷோ இல்லைன்னா செகண்ட் ஷோவில் இந்த படத்தை என் ஊரில் உட்காந்து நான் பார்த்தேன் அப்படின்னா, இல்லை என் ஊர்லேயோ இல்லை நான் சென்னையிலேயோ வந்து உட்காந்து இந்த திரைப்படத்தை பார்க்குறேன் அப்படி இல்லைன்னா தனுஷ் அவர்களோட பிறந்த நாளான 28ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை வருது. அப்போ அவரோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக கூட நான் வந்து அந்த நானே டிக்கெட் எடுத்து போய் அந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ரைட். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த திரைப்படத்தை நான் அந்த மாதிரி சீட்டில் உட்காந்து பார்க்கும்பொழுது எனக்கான ஒரு மோடை வந்து செட் பண்ணி கொடுக்குற இந்த சாங்காக எனக்கு இது அமையுது, ஓகேங்களா. அது ஓடாதடா ஓடாதடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 5ஆவதா ஒரு சாங், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓ ராயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் சிங்கர் பாடிருக்காங்க, ஞானவேணி துரைசாமின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டு ஒன்று பாடியிருக்காங்க. இந்த பாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுற மாதிரி, அதாவது லாஸ்ட்டாக ஒரு கிளைமேக்ஸ் சாங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஒரு கிளைமேக்ஸுக்கான எலிமெண்ட் போர்ஷன் ஒன்று இருக்கும் போல், அந்த எலிமெண்ட் போர்ஷனுக்கு ஒரு சாங் தேவைப்பட்டிருக்கு. ஸோ அந்த சாங் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணுது. அப்படி இல்லைன்னா ப்ரீ கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு பிஃபோர் ஒரு சீன் வரணும். அந்த சீன், அதாவது இந்த கதை கிளைமேக்ஸை நோக்கி போகுது, ஒரு முடிவுரையை நோக்கி போகுது அப்படிங்கிறத உணர்த்துற விதமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாங் வந்து எனக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு சுச்சுவேஷன், இந்த 5 பாடல் அப்படின்னா 5 பாடலாக பார்க்கல, 5 சுச்சுவேஷன்ஸை நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இன்னும் கதையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா படத்துடைய முன்னோட்டம் நமக்கு வரணும், ஓகேங்களா. டீசர், ட்ரைலர், அது மாதிரி. எனக்கு தெரிஞ்சு படத்துக்கு டீசர்லாம் விட போகிறது இல்லை, ஸ்ட்ரைட்டாக ட்ரைலரே விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு தோணுது. அண்ட் வந்து தியேட்டர்களில் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இந்த இது போல், என்ன காரணம்னா இந்தியன் 2 இருக்குது. இந்த இந்தியன் 2 நல்ல ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ராயன் பற்றின ஹைப் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்குது, ராயன் திரைப்படத்துடைய ரிலீஸ் டேட்டை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஏர்லியராக வந்து தனுஷோட ஃபிலிம் வந்து ரிலீஸ் பண்ணுறது, அதாவது எந்த ஒரு ஜீரோ ஹைப், ஜீரோ ப்ரமோஷன் எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக எங்கேயுமே வந்து இந்த ராயன் திரைப்படத்துடைய வாடை எங்கேயுமே அடிக்கலை. இப்போ திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா சடனாக வந்து ஆடியோ லான்ச் கண்டக்ட் பண்ணுறோம், 5 பாட்டு விடுறோம் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணும்பொழுது எனக்கு சில குழப்பங்கள் இருக்குது. அதனால் மேபி இந்த படத்தில் வந்து ஒரு சில குழப்பங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2வது தலைவன் டைரக்ஷனில் இப்போ 2வது திரைப்படம் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறமா என்னென்ன ப்ரொமோஷன் பண்ணணும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, அது இதுன்னு லொட்டுன்னு ஏகப்பட்டது இருக்கும். அதிலே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவர் அடுத்து பண்ணிட்டு இருக்கிற பேரலாக ஒரு படம் பண்ணிட்டு இருக்காருல்ல, அதுலேயே அவர் நடிக்கணும். இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்குது. எப்படி அந்த மனுஷன் நமக்கு வந்து படம் வந்து கொடுப்பாரு அப்படின்னு கொஞ்சம் எனக்குள்ளேயும் ஒரு யோசனை இருக்குது. பார்ப்போம். 26ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 28ஆம் தேதி படம் பார்த்து அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம வந்து அவருக்கு இந்த வீடியோ கொடுக்குறோம், ஓகேங்களா. ராயன் மூவி ரிவ்யூ ஆர் மூவி அப்ரிசியேஷன் ஆர் மூவி ரோஸ்ட். அது படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஜென்யூனான கிரிட்டிசிசமை நான் உங்களுக்கு வழங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.